ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சாதா ப்ளவுஸ் நேர் கட்டிங் சுலபமான முறையில் உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு கைக்கு இருக்கிற மெட்டீரியலை அப்படியே நம்ம கரைப்பகுதி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. மடிப்பு சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. 1 இன்ச்சு அளவில் கீழே மடித்து தைக்கிறதுக்கு விட்டு ஸ்கேலால் நான் கோடு போட்டுக்கிட்டேன். இப்போ கையோட மொத்த உயரம் அப்புறம் தைக்கிறதுக்கு அதே மாதிரி கீழே கையோட அகலம் தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆம்ஹோல் அந்த கையோட சுற்றளவு ஆம்ஹோல் சுற்றளவையும் குறிச்சிட்டு இன்ச்சு டேப்பில் நீங்கள் அளந்து பாருங்கள். 8.25 இன்ச்சு இருக்குது எனக்கு, ப்ளஸ் 1. அதே 8.25 இன்ச்சு அந்த கோட்லேருந்து நம்ம வச்சுட்டு 3 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கோங்க. மேலேருந்து 3 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உயரம் கரெக்டாக இருக்கும். மேலேருந்து ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு நேராக கொண்டு வந்து திரும்ப அப்படியே அதை வந்து இந்த 3 இன்ச்சில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் லைன் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இல்லை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் இதையும் நேராக ஒரு கோடு போட்டுட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் இன்ச்சு டேப்பில் கூட அளந்து வச்சுட்டு அந்த 2 இன்ச்சில் இருந்து ஆம்ஹோலோட நம்மளோட சுற்றளவு இருக்குது இல்லைங்களா, கையிலேருந்து அந்த இடத்து வரைக்கும் அதை அப்படியே ஒரு கர்வாக வரைஞ்சிக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கையோட மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு அர்க்காத் போட்டுக்கிறேன். இது சென்டர் பாயிண்ட்டு. இந்த மாதிரி அங்கங்கே நீங்கள் தேவையான இடத்துல அர்க்காத் போட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு மாறாமல் கிடைக்கும். கையும் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டேன். நம்ம எந்த அளவுக்கு மடிச்சு அடிக்கணுமோ அந்த இடத்துல ஒரு அர்க்காத் போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் அந்த மேல் புறமாக இருக்கு இல்லையா, மேல் பக்கம் இருக்கிற அந்த 2 துணியை மட்டும் எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணி அங்கேயும் ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க. இது முன்பக்கம் வரணும். அதுக்கப்புறம் இருக்கிற துணியை சரிசமமாக மடித்து போட்டுட்டு கீழேருந்து 1.5 இன்ச்சு வச்சு ஒரு ஸ்கேலால் மார்க் பண்ணிவிட்டு பேக் டாட் பிடிப்போம் இல்லையா, அதிலிருந்து ஷோல்டர் அந்த அளவை வச்சு மார்க் பண்ணி தையலுக்கும் உண்டான மார்க்கை நான் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் உடம்பு சுற்றளவு வந்து அது வந்து 9 இன்ச்சு இருந்தது, ப்ளஸ் 2 இன்ச்சு வச்சுருக்கேன். இது அப்படியே டபுள் ஹோல்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நேர் கட்டிங் தான், அதனால் நம்ம தையலுக்கும் விட்ட பகுதியிலேருந்து அப்படியே மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2.5 இன்ச்சு கழுத்து அகலம் வச்சுருக்கேன் நான். 9 இன்ச்சு தான் நமக்கு வருது, அதனால் 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு போதும். அதுக்கப்புறம் தையலுக்கு விட்டுருக்கேன், மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஷோல்டரோட அகலம் அதையும் மார்க் பண்ணி அதுக்குரிய நீங்கள் எவ்வளோ தையல் பிடிப்பீங்களோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் முன்கழுத்து இறக்கம். இவங்க வந்து இந்த ப்ளவுஸில் வந்து அதிகமாக இறக்கறக்கு ஒரு 1/2 இன்ச் குறைச்சிக்கோங்கன்னு இருக்காங்க. 6 இன்ச்சு மேக்ஸிமம் எல்லாருக்குமே சரியாக இருக்கும். நீங்கள் 6 இன்ச்சு வச்சு தைச்சிக்கோங்க, வெட்டிக்கலாம். அது மாதிரி கிராஸோட உயரம் அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே கேட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லை. அது மாதிரி கிராஸ் பாருங்கள், இழுக்காமல் அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கும் நான் மார்க் பண்ணிட்டேன். கழுத்தோட உயரம் முன்கழுத்து உயரம் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பட்டிக்கு நம்ம மார்க் பண்ணதுலேருந்து 2 பக்கமும் நம்ம டாட்டும் நடுவால் பிடிப்போம், தையலும் பிடிப்போம் இல்லையா, அதையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இங்கே கழுத்து உயரம் பாருங்கள், 2.5 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். இதோட ப்ளஸ் 1 3.5 இன்ச்சு நம்ம அங்கேருந்து மார்க் பண்ணி நம்மளோட கிராஸ் உயரம் இருக்கு இல்லையா, அந்த இடம் இதுதான் நம்மளோட டாட்டோட சென்டர் பாயிண்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் குறிச்சிக்கலாம். இப்போ 2.25 கழுத்து உயரம் அகலம் வைக்கிறீங்கன்னா கீழே வந்து அதோட ப்ளஸ் அந்த மாதிரி வச்சிங்கனாவே கரெக்டாக இருக்கும். ஆம்ஹோலோட உயரம் வந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 5.5 இன்ச்சிலேருந்து அந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சு, அதே மாதிரி இந்த சைடும் 5.5 இன்ச்சு. சுற்றளவு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. 9 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். மிச்ச துணியை நான் வெட்டலை, லாஸ்ட்டாக வெட்டிக்கலான்னு அந்த பக்கம் துணி விட்டுருக்கேன். இந்த மாதிரியே நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது ஃபஸ்ட்டே சுகராக விடாமல் இந்த மாதிரி விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கிராஸாக இருந்தால் கூட நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆம்ஹோல்லேருந்து உயரம் அந்த கிராஸோட உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கும் விட்டுட்டேன்.
ஆம் ஹோல் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு 5.5 இன்ச்சு நம்ம உயரம் வச்சுருக்கோம். அதோட பாதி 2.25 இன்ச்சில் ஒரு டாட் குறிச்சிக்கோங்க. இந்த 2.25 இன்ச்சு, அந்த 1 இன்ச்சு, அதுக்கப்புறமா 9 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது 3ஐயும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. லைனு வளைவாக போட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதுவே 6 இன்ச்சு நம்ம உயரம் வச்சுருந்தோம், கழுத்து உயரம். அதுக்கு 2.5 இன்ச்சு, மேலே 2.5 இன்ச், கீழே 2.5 இன்ச்சு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே குறுகலாக கொண்டு போகாமல் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா முன்பக்க கழுத்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக கரெக்டாக இருக்கும். நெருக்கட்டமாக கொக்கி போடுறதுக்கு நெருக்கமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அங்கே கீழே குறித்து வச்சுருக்க எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளவுஸோட அளவுகள் இவ்வளோ தான் மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். முன்பக்க கழுத்தை கட் பண்ணுறேன். முன்பக்க கழுத்து கட் பண்ணி முடித்த உடனேயே நீங்கள் அங்கே பின்பக்க கழுத்துக்கு கட் பண்ணணும். நான் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கேன். நம்மளோட அளவு ப்ளவுஸில் இருக்கிற கழுத்தோட உயரம் அந்த 1.5 இன்ச்சு அளவுக்கு நம்ம மடிக்க அடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து வச்சு தையலுக்கும் விட்டு இப்போ அதை ஒரு 2.5 இன்ச்சு அங்கே கீழே மார்க் பண்ணிவிட்டேன். பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டு அதை ஒரு ரவுண்டு பாருங்கள், நல்லா நம்ம ஷேப்பு இல்லாமல் அந்த ஒரு சின்ன வளைவு அப்படி கொடுத்து நம்ம தைக்கும்போது நல்லா பின்னாடி பேக் சைடு வந்து நல்லா ரவுண்டு நெக்காக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கழுத்து கட் பண்ணிவிட்டு அதுலேயே அப்படியே சின்னதாக ஒரு அர்க்காத்தும் போட்டுட்டேன், ஷோல்டர் மாறாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இப்போ ஷோல்டர் ஆம்ஹோல் சைடு கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு 4 துணியுமே கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா முன்பக்கமாக இருக்கிற அந்த 2 துணியை மட்டும் எடுத்து ஆம்ஹோல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா 1/2 இன்ச்சு அந்த இதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் மேலே வச்சு, இப்போது 1 இன்ச்சு ஏற்கனவே இருக்குது, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு டாட் வச்சுட்டு ஏற்கனவே அந்த கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுலேயே கொண்டு வந்து அந்த கீழே வளையும் போது மட்டும் அந்த 1 இன்ச்சில் வந்து திரும்ப கீழே வரும்போது ஜாயின் பண்ணும்போது இந்த பீஸோடையே கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வெட்டும்போது ஈஸியாகவே இருக்கும். இப்போ அங்கேயும் ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து நம்மளுக்கு வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக தையல் போடும்போது உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த 1/2 இன்ச்சு வந்து நான் உள்ள குடஞ்சி வெட்டியிருக்கிறது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா சுற்றளவு, அதோட கட் பண்ணிக்கிட்டேன். முன் கிராஸு அந்த நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலேயே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அவ்வளோதாங்க, கட்டிங் வேலை இவ்வளோ தான். அர்க்காத் வந்து அங்கங்கே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு விட்ருக்கோம் இல்லையா, அங்கே ஒன்று, பாடியோட சுற்றளவில் நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுருப்போம் அங்கே. இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா தைக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இது பட்டி பீஸு. எப்படியும் இதுக்கு வந்து வேறு துணி கொடுத்து தான் நம்ம திருப்பணும். அது ப்ளவுஸ் தைக்கும்போது பார்த்துக்கலாம். இது கொக்கிக்கு வீப்பட்டிக்கு எல்லாம் அந்த ஹார்ம் ஹோலில் 2 பீஸ் வரும் இல்லையா, அதில் ஒரு பீஸ் போதும் நம்மளுக்கு. இது வந்து கழுத்து வந்து உயரம் கம்மியாக இருக்குது, அதனால நம்மளுக்கு கழுத்து பீஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே போதும். சப்போஸ் உயரம் அதிகமாக வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட அந்த இன்னொரு ஆர்ம் ஹோல் பீஸும் வச்சு 2ஐயும் ஒன்றா போட்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கிராஸாக போட்டிருக்கேன். அந்த துணி நேர்வாக்கில் இருக்குது. நம்மளோட அந்த ஸ்கேல் பாருங்கள் நல்லா கிராஸாக இருக்குது. ஒரு ஸ்கேல் அளவு வச்சிங்கன்னா தாராளமாக போதும். கழுத்து பீஸுக்கு ஃபுல்லாக ஒரே மாதிரியாக வர்றதுக்காக நம்ம ஸ்கேலெல்லாம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கட் பண்ணி அந்த கழுத்து பீஸ் நம்ம அடிக்கும்போது நல்லா ஃபினிஷிங்காக வரும். அவ்வளோதாங்க, ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.